பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நம்ம தென்னங்கன்றுகளை எப்படி நடவு பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதிகப்படியான சலைனிட்டி லேண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, இந்த ஒரு மாதிரி அதாவது கலர் ஒவ்வொரு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணை தவிர இல்லை அதிகப்படியான ஊத்துகள் அந்த மாதிரி, அதாவது மழை பெஞ்சு விட்ட உடனே வந்து உங்களுக்கு கார்த்திகை, மார்கழி, தை, மாசி அந்த 4 மாதம் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஊத்தாக வரும். அதாவது கிராவல் இருக்கக்கூடிய மண், அந்த மாதிரி மண்ணில் தான் இந்த தென்னை மரங்களை நம்ம நடவு செய்ய முடியாது. ஏன்னா இலைகள் வந்து மஞ்சள் ஆகிடும். அதாவது அதிகப்படியான நீர்த்தேக்கம் என்ன பண்ணோம்னா இலைகள் வந்து மஞ்சள் தன்மைக்கு வந்துடும். இப்போ முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ரகங்கள்னு பார்த்திங்கன்னா குட்டை, நெட்டை, வெறும் குட்டை, இந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குது, பல பேர்கள் இருக்குது. அதாவது அரசாங்க ரகங்களும் தனியார் ரகங்கள் பலதும் இருக்குது. நீங்கள் நடவு பண்ணுற மாதிரி இருந்தால் இளநீருக்கும் அதாவது தேங்காய்க்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய அந்த ரகங்களை நடவு பண்ணுறது பெஸ்ட்டு உங்களுக்கு. அதுதான் நடைமுறை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் முதல்ல வந்து நீங்கள் இதனுடைய இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 அடிங்க. இல்லை எனக்கு 18 அடி தான் வருது, ரைட்டு, ஓகே. 25 அடி விட்டு வந்து நடவு பண்ணுறது உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஊடு பயிரை செஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து காம்படிஷன் இருக்காது, வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்குண்டான சத்துக்களை நீங்கள் சரியான முறையில் கொடுக்கும் பட்சத்தில். இல்லை நான் கிட்ட வரேன் 10 அடியில் 12 அடியில் நடுறேன்னா வந்து அதிகப்படியான காம்படிஷனு, காய்ப்புத்தன்மை கண்டிப்பாக குறையும். நம்ம அந்த குழிகளை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டம் பண்ணுறது அதாவது ஆடி, ஆவணி, ஜூன், ஜூலை, அதாவது தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகணுங்க. அதுதான் கணக்கு. ஆடின்னா பல பேருக்கு வந்து தெரியாது. அதனால் அதாவது வந்து நைட்டில் வந்து பனி வந்துடணும். இந்த வெயில் காலத்தில் இப்போல்லாம் பனி இல்லாமல் போயிடும். இந்த பனியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நைட்டில் பனி ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இது வரும்போது தான் இதை நடவு பண்ணணும். முதல்ல வந்து 2.5க்கு 3, இல்லை 2க்கு 3, 2 அடி இருக்கணும். 2 அடினா நம்ம கரெக்டாக வச்சு மண் தரலாம் கஷ்டமாக இருக்கும். இல்லை 3க்கு 3 குழி. ஃபஸ்ட்டில் மேல் மண்ணை வந்து 1/2 அடி வரைக்கும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுங்க. மீதி மண்ணை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுங்க. அதாவது நீங்கள் வந்து ஜேசிபியில் தான் இப்போ குழி, ஒரு சிலர் வந்து ஆட்களை வச்சு பண்ணுறாங்க. மேல் மண் எதுக்குன்னா வந்து கொஞ்சம் வந்து கீழ் மண்ணை விட, அதாவது இந்த 1/2 அடி கீழே இருக்கிற மண்ணை விட மேல் மண் சத்தான மண் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய வழக்கம். அதனால் அதை நம்ம எடுத்து ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு இதை வந்து இது பண்ணிவிட்டு, இது நம்ம இதில் வந்து எப்படின்னா இதை இப்போ எடுத்துகிட்டு ஒரு 2 மாதம் காயணும், 3 மாதம் காயணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் அப்போவே கூட பண்ணலாம், நடவு பண்ணலாம். அதில் ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக 2 கைப்பிடி நம்ம செவுத்துக்கு அடிக்கிற சுண்ணாம்புத்தூளை உள்பகுதியில், அந்த குழியினுடைய உள்பகுதியில் நல்லா வந்து தூவி விட்டணும். எதுன்னா சுண்ணாம்பனுடைய வேலை என்னென்னா வேறு சம்மந்தமான வியாதிகள் வந்து முற்றிலும் தடுக்கப்படும். நீங்கள் அது இல்லாமல் இந்த விரிடி இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வேலை வந்து குறையன்றது தான் என் கணக்கு. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் இந்த சுண்ணாம்பு வந்து நீங்கள் தூவி விட்டுட்டு 6 அடி வந்து போச்சிடலாம், 2 அடியில். அப்புறம் வந்து அதை புதைச்சிட்டு அந்த கன்றுகளில் வந்து வேர்கள் ரொம்ப இல்லாமல் அதை வந்து பிளேடில் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அந்த இதோடு எடுத்து நெட்டரோடு எடுத்து நல்லா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி உயர கன்றுகளை நடவு பண்ணுறது தான் வந்து நமக்கு கொஞ்சம், அதாவது எப்படின்னா வேகமான அந்த இதை வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம். சுண்ணாம்புத்தூள் கொடுத்துட்டோம், இந்த செடியை வந்து நடவு பண்ணிட்டோம். அதாவது நடவுன்னா அந்த குழியில் நிற்க வைக்கிறோம். கண்டிப்பாக மண்புழு உரம் வந்து ஒரு குழிக்கு வந்து மினிமம் 5 கிலோ. கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் மக்கிய மாட்டு இதை வந்து அந்த தொழு உரத்தை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த வண்டுகள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த காண்டாமிருக வண்டு, இந்த கூன் வண்டு, இந்த மாதிரியான விவகாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். மண்புழு உரத்தையே வந்து பயன்படுத்துங்க. அதுலேயே ஒவ்வொரு நேரத்தில் வந்து உள்ளே இருக்குதுங்க, நம்ம எடுக்க அதுலேயே வந்து சேர்ந்து போகுது. அதிகப்படியான தென்னை மரங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மண்புழு பிளான்ட்டு நீங்கள் தொட்டிகள் கட்டி பண்ணும் பட்சத்தில் அதிலே வந்து சேர்ந்துடுதுங்க. இதனுடைய லார்வாக்களை பார்க்கலாம், இந்த கோழிகளுக்கு தூக்கி போடுவோம் நாங்கள். அதனால் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த குவியல்கள் இந்த வயலில் இருக்கக்கூடாது. எந்த மட்டைகள், இந்த குவியல்கள், அதாவது என்ன குவியல்னால் இந்த எரு குவியல், இந்த இது ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு உளுந்து எதனா அறுவடை பண்ணியிருப்பீங்க, எதனா பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல கொட்டி வச்சுருப்பீங்க, அதில் மக்க உள்ளதாங்க இதனுடைய அதாவது ஃபேக்ட்ரி. அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த வண்டுகளுக்கு. அதனால் அங்கே வந்து நீங்கள் எதுவுமே இதில் கிளியராக இருக்கணும். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மரங்களுக்கு மேலேருந்து என்ன
வந்து உழுதும் அதையே மரத்தை சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா, வயல் க்ளீனாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பல நோய்களை தடுக்கலாம். ஆச்சுங்களா? இப்போ நம்ம வந்து அந்த மண்புழு உரத்தை கொட்டுறோம், திருப்பி மேல் மண்ணை சுற்றிலும் கொட்டுறோம், திருப்பி அதுக்கப்புறம் வந்து அடிமண்ணை எடுத்து நம்ம இதை ஃபுல்லாக கூட்டிகிட்டு அது சுற்றிலையும் வந்து என்ன பண்ணோம், மிதிச்சு விடணும். இப்படி தான் மிதிக்கணும். அப்போ தான் வந்து வேர் வந்து சீக்கிரம் வந்து ஃபார்ம் ஆகும். மிதிச்சு விட்டுட்டு உங்களுடைய மண் தன்மைக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து நீர் பாய்ச்சிக்கலாம். இதில் எனக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த வண்டுகள் வந்து சைடில் வந்து அது தொலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை எப்படி பண்ணலான்னா, மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் இல்லை என்கிட்ட இல்லை, அது சாணம், அதாவது வந்து வாய் அகலமான ஒரு பாத்திரம், இந்த பிளாஸ்டிக்கில் விற்கும், பாத்திரம் தேய்ச்சி அதில் வைப்பாங்க. அதாவது வீட்டுக்கு உள்ளே கொண்டு வரத்துக்கு வெளியில் பாத்ரூம் இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து வாய் அகன்ற பிளாஸ்டிக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு 4 வாங்கிக்கிங்க, இல்லை ஒரு 2 வாங்கிங்க போதும். ஒரு ஏக்கருக்கு 2 வச்சிங்கன்னா போதும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 கிலோ சாணம், 3 இல்லை 5 கிலோ சாணம் தேவைப்படும். வெல்லம் ஒரு உருண்டை, மீன் அமிலம் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் வந்து கலந்து, அதாவது எப்படின்னா வண்டு விழுந்தால் அதுக்குன்னு உள்ளே போயிடணும். அது மேலே ரொம்ப வந்து திக்காக கொடுத்தீங்கன்னா அது மேலேயே நிற்கும், அப்புறம் வந்து பறந்து ஓடிடும். இதுக்கு மேலே என்ன பண்ணோம்னா, ஒரு 2 அடி உயரத்தில் வந்து ஒரு நம்ம இந்த எமர்ஜென்சி லேம்ப்பு, இல்லை நம்ம இந்த பல்பு, இந்த 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 இன்வெர்டர் பல்பு, இந்த மாதிரி பல்புகளை வந்து நீங்கள் மேலே கட்டி விட்டிங்கன்னா ஈவினிங் நேரத்தில் உங்களுக்கு இந்த அதாவது ஒளியை நோக்கி வந்து இந்த வண்டுகள் வந்து வரும், அது உள்ளே விழுந்துடும். அதுதான் ஈஸியாக கண்ட்ரோலில். இன்னொரு கண்ட்ரோல் என்னென்னா, நீங்கள் கற்பூர கரைசலை அதே மாதிரி வச்சிங்கன்னாவே அதுலேயும் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி இந்த தீமை செய்யும், இது நன்மை செய்யும் பூச்சிகள் இதில் விழாது இந்த பொருள். அதான் ஒரு முக்கியமான விஷயம். பாட்டில் எப்படி இருக்கணும்னா, இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்க. இந்த பாட்டில் வந்து 1 லிட்டர், இது வேண்டாம், 200 ml நம்ம சின்னது, நம்ம இந்த 10 ரூபா இதையே வந்து நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்னா, இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 ஹோல்ஸ், அதாவது 6 mm ஹோல்ஸ். பெரிய ஹோல்ஸ் போட்டிங்கன்னா சீக்கிரம் அதனுடைய அந்த வாசனை வந்து வெளில போயிடும். இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால் சின்னது, அந்த 2வது பாட்டில் வர திக்காக இருக்கும், அதில் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கயிறு கட்டிட்டு இந்த இடத்துல தொங்க விட்டிங்கன்னா போதும். இந்த குருத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு எந்த இதுவும் உங்களால் வந்து அது தொலைக்கவே முடியாது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணலாம். ஏன்னா என் நம்பர் வந்து கொடுப்பாரு. அதுதாங்க விஷயம். அதாவது எப்படின்னா, ஒரு மரத்தை நம்ம வந்து ஒரு செடி நமக்கு வந்து இறந்து போச்சுன்னா வேறு நடவு பண்ணுறோம், அது வேறு விஷயம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 12, 2, 24, அதாவது ஒரு கொலைக்கு, அதாவது ஒரு பாலைக்கு வந்து 200, அதாவது வந்து 20 காய் சொல்கிறது மினிமம். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 12 பாலைனா 12, 2, 24, அதாவது 240 காய் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம எடுக்கிறோம் ஒரு மரத்துலேருந்து. இன்னும் அதிகமாக எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆச்சுங்களா? 2வது இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணலான்னா, கற்பூர கரைசலை சின்ன பாட்டிலில், அதாவது வெறும் வேப்பெண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி, ஒரு 100 மில்லி வந்து தண்ணி, 10 கிராம் அந்த கட்டி கற்பூரம், இது எல்லாத்தையும் நுணுக்கி உள்ளே போட்டு அந்த பாட்டிலில் அந்த மூடிக்கு கீழே, அதாவது ஒரு 4 ஓட்டை அந்த மூடிக்கு கீழே அந்த பாட்டிலில், அதாவது இந்த 200 ml நம்ம வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், அந்த பாட்டிலில் ஒரு 4 ஓட்டை போட்டுட்டு அது உள்ளே இதை ஊற்றிட்டு அந்த மூடியை அந்த மேலேயும் ஒரு ஓட்டை, அந்த மூடி மூடுறோம் பார்த்திங்களா, அது சென்டரில் ஒரு ஓட்டை, அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு நூல் போட்டு இந்த இடத்துல வந்து கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே அந்த வாசனைக்கு, அந்த வாசனை இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு வண்டும் வந்து உங்களுக்கு இதில் அந்த தொலைக்கிற வேலையே இருக்காது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு அதை மாதிரி என்னால் கட்ட முடியல, இந்த பாய்ச்சா உருண்டைகள், இது வந்து பல காலமாக பண்ணிகிட்ருக்கிற வேலை, இந்த பாய்ச்சா உருண்டைகள்ன்றது, அது நீங்கள் இந்த மட்டைகள் சந்தில் ஒரு செடிக்கு 2, 3 வச்சு விட்ருங்க, அவ்வளோ. அதுவும் ஒரு பிளாஸ்டிக், சின்ன ஒரு பிளாஸ்டிக்கு கவரில், அது இந்த அளவு ஒரு பிளாஸ்டிக் கவரில் இது உள்ளே போட்டு 4 இதை வந்து ஓட்டைகளை போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மழை பெஞ்சாலும் சீக்கிரம் வந்து அது கரையாது. அது யூஷுவலாக நாப்தலின் பால்ஸ், அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அது காற்றுலேயே கரைஞ்சிரும், அது வேறு விஷயம். அதனால் அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தை இந்த சின்ன வயசில் வந்து இந்த வண்டுகள் தொலைக்காமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அசோஸ்பரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, வேம், இதை கண்டிப்பாக கொடுக்கணும். எண்ணெய் கரைசல் கொடுக்கணும், பழக்கரைசல் கொடுக்கணும், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம இந்த இதுக்கு வந்து அந்த தேங்காய் பால் கரைசல் வந்து இதுக்கு வந்து அப்போ தேவைப்படாது. அந்த பாலைகள் வரும்போது வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து வேரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனுடைய பவர் வந்து நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும். அப்படியும் வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதனால் எப்போவுமே வந்து எப்படின்னா அந்த சரியான இடைவெளி இல்லைன்னா மரங்கள் காய்ப்பு தன்மை வந்து குறையும். மரங்கள் நாளைக்கு வந்து பெருசானாலும் 250 காய் வந்து ஒரு பாலையில் நீங்கள் அதை நீங்கள் வர வைக்கிற சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வேர் ஃபுல்லாக வளரணும். அதனால் இது வந்து இந்த மாதிரி இந்த கேப்பில் நீங்கள் சணப்பையை வந்து மடக்கி கம்பு சணப்பையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை வந்து நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஒரு வேளை இதுக்கு வந்து எப்படின்னா இது வந்து வாய்க்கால் பாசனம், அது வந்து எப்படின்னா நீங்கள் ட்ரிப்பில் பாசுகிறவங்க இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம இந்த தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா, வாரத்துக்கு 2 மழை 3 மழை பெய்யும். அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து மடக்கி வந்து அதாவது இந்த சணப்பையை விதைச்சி மடக்கி உழுதுட்டாவே நல்ல சத்துக்கள் வந்து அதுக்கு க்ளீனாக கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா தென்னை மரங்கள் அதிகமான சத்துக்களை நோக்கி போகக்கூடிய அதாவது வேர்களை வந்து அனுப்பக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வந்து இதுக்கு இருக்குது. அதனால் சத்துக்களை எவ்வளோ கொடுக்குறீங்களோ, ரெண்டாவது இதுக்கு வந்து என்னென்னா இந்த கற்பூர கரைசலை மேலே தெளிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ன்றது இதில் மோஸ்ட்லி வராது. அந்த நம்ம அந்த இந்த இது பார்த்தீங்களா, இந்த வெள்ளை சுருளி இந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் கூட நம்ம அது சொல்லியிருக்கோம். அதனால் இந்த பிரச்சனையும் வராது. இதுதான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழிமுறை. அதனால் இந்த தென்னங்கன்றுகளை எப்படி நம்ம வந்து அதை எப்படி ஈஸியாக வந்து நடவு பண்ணி எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.